சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் உருவாகவுள்ள கைத்தொழில் வலயம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ள ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர். திரைசேரி நிதி மோசடி விவகாரம் 37 பிரதான நிறுவனங்களை இணைத்து விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு. யாழ் வல்வெட்டித்துறையில் அவதானத்தை பெற்றுள்ள மின்னொளி அலங்காரம், பாயும் புலிகளின் உருவங்கள். விஜய்க்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா கண்டனம், நிறங்கள் பூசப்பட்ட புறாக்கள் பறக்க விடப்பட்ட நிலையில் நடவடிக்கை. போரிலிருந்து தப்பியோடும் அமெரிக்கா, ஈரான் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமது தொழிற்சாலையை கைத்தொழில் வலயமாக மாற்றுவது தொடர்பாக ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்தவிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை சீமது தொழிற்சாலையை ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த நேரில் பார்வையிட்ட போது யாழ் மாவட்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரால் குறித்த விடயம் தொடர்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் காரணமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இயங்காத நிலையில் காணப்படுகின்ற காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையினை மீள இயக்குவதற்கான யோசனையினை அனுர அரசாங்கம் முன்வைத்துள்ளது. ஸ்ரீலங்கா கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினர் சீமெந்து தொழிற்சாலையை கடந்த மாதம் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பார்வையிட்டு இதனை கைத்தொழில் மையமாக மாற்றி மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். இதன்போது தொழிற்சாலையை கைத்தொழில் வலயமாக மாற்றுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ஸ்ரீ பவானந்தராஜா தனது கருத்தினை தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இன்று கிளிநொச்சிக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஆணையரவு உப்பு உற்பத்தியை மேற்கொள்ளும் குறிஞ்சாத்தீவினை பார்வையிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த இன்று கிளிநொச்சிக்கு பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். குறித்த பயணத்தின் போது உப்பு உற்பத்தியை மேற்கொள்ளும் குறிஞ்சாத்தீவினை பார்வையிட்டுள்ளார். அத்துடன் குறித்த பகுதியில் மீண்டும் உப்பு உற்பத்தி மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆணையர் உப்பளத்தின் செயற்பாடுகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டுள்ளார். இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எண்ணிக்கை எனப்படும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் திரைசேரியினால் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட இந்த நிதி கணனி ஊடுருவல்களின் கைக்கு சென்றமை தற்போது நாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் ஸ்ரீலங்கா நிதி அமைச்சர் நேற்று தொடர்பான பல சுற்று பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றன எனவும் ஸ்ரீலங்கா எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாட்டின் 37 பிரதான நிறுவனங்களை இணைத்து விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய வேட்டை திருவிழா அலங்காரங்களின் போது பாயம்புலிகளின் உருவங்கள் மின்னொலியில் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் அவதானத்தை பெற்றுள்ளன. இந்த ஆலயத்தின் இந்த வருடம் மகோற்சவத்தின் இறுதி நாளான தீர்த்த திருவிழா எதிர்வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அந்த திருவிழாவின் இரவு இந்திர விழா கொண்டாடப்படுவது வழமையாகும். வல்வெட்டித்துறை விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ அலட்சிய போக்கு தொடர்பில் முகநூல் வழியாக வெளிப்படுத்திய ஊடகவியலாளர் ஒருவருக்கு எதிராக கிண்ணியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
குறித்த ஊடகவியலாளர் வைத்தியசாலையில் நற்பெயருக்கு பங்கம் விளைவித்ததாகவும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் தவறுதலாக சிகிச்சையளிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கிண்ணியாதள வைத்தியசாலைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் ஊடகவியலாளர் ஒருவர் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தியை பரப்பி வருவதாக கிண்ணியா காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிண்ணியாதள வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரினால் கடிதம் ஒன்றின் மூலம் குறித்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3 வயது பிள்ளையின் இடக்காலில் ஏற்பட்ட முறிவுக்கு வலக்காலிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குறித்த ஊடகவியலாளரால் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தி பரப்பப்படுவதாகவும் குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த ஊடகவியலாளரை தீர விசாரித்து இவரின் நோக்கம், இதற்கு பின்னால் உள்ள சக்திகள் பற்றிய விளக்கத்தை பெற்று தருமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் இடக்காலில் ஏற்பட்ட முறிவுக்கு வலக்காலிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தனது கண்முன்னே இடது காலில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குறித்த சிறுவனின் அம்மம்மா தெரிவித்துள்ளார். என்னைய பார்க்கறதுக்கண்டு அங்கேருந்து கிண்ணியாவிலேருந்து வலிக்கிட்டவா 11 மணிக்கு இங்கே வந்த இடத்துல அக்ஷரம் பாட்டுட்டு நாச்சிக்கூடாது மான் பாஞ்சண்டு. அப்போ எங்களுக்கு எனக்கு தெரியல ஒரு 1:30 மணி இருக்கும் கால் பண்ணினாங்க. இப்படி அக்ஷரம் பட்டு கிண்ணியா ஹாஸ்பிட்டலில் இருக்கண்டு. நான் ரிங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், கொண்டு வராங்கண்டாவும். அப்புறம் அங்கே இருந்து 4 மணி போல் ரிங்கை கொண்டு வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து போட்டு மகளை ஏற்றிட்டாங்க கிண்ணியாவுக்கு. மருமான கொண்டு இங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க. பிள்ளையும் கிண்ணியாவில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சரியாண்டுட்டு அங்கே கிண்ணியாவுக்கு திருப்பி 5 மணிக்கு போனாங்க. போய் பிள்ளைய பார்த்தோம். பிள்ளையும் மேலாமல் கிடக்கு. மகளையும் பார்த்துட்டு ஒரு 7 மணி போல் நைட்டுக்கு ஒரு ஆள் வேணுமெண்டாங்க. அவங்களோட சம்மந்தியாக்கள்ற ஒரு சொந்தக்காராக்களை விட்டுட்டு நான் வீட்டை வந்து நான் திருப்பி விடிய ஒரு 6 மணி போல் இங்கேருந்து வலிக்கிட்டு கிண்ணியாவுக்கு போனேன். கிண்ணியாவுக்கு போக இப்படி மகளுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும், நெஞ்சில் அமர்த்தணுமெண்டெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னோட ஹஸ்பண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், டிக்கெட் பெட்டி வருவேன். அப்போ சரியான ஒரு 9:30 மணி போல் மருமானம் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே கொண்டு வந்துலாம் கத்தி கொண்டு இருக்கையில் எனக்கு 12 மணி போல் ஆம்புலன்ஸில் பிள்ளைய இந்த காலில் அடிபட்டது, அவங்க இந்த காலுக்கு 10 போட்டு நீ அனுப்பினாங்க. அனுப்பவும் நான் ரிங் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஐசிக்கில் வச்சுட்டு கேட்டாங்க, என்னம்மா இந்த கால் அடிபட்டிருக்கு, உடைஞ்சிருக்கு, என்னட்டு இந்த காலுக்கு 10 போட்டேன்ட்டு. அப்போ நான் சொன்னால் அது எனக்கு தெரியாது, பேரப்பிள்ளை வச்சுருந்தேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க விட்டு இங்கே பேசி போட்டு பிள்ளைக்கு இந்த இது போட்டு நீ வாட்டில் அட்மிட் பண்ணியிருந்தவங்க. அட்மிட் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இருந்தேன். அப்புறம் திங்கக்கிழமை 2 மணிக்கு எங்களோட மகளை மட்டக்களப்புக்கு ஏற்றி ஆப்ரேஷன் முடிஞ்சு 8 மணிக்கு 7 மணிக்கு உள்ளுக்கு எடுத்ததான் 8:30 ஆப்ரேஷன் முடிஞ்சு இது கல்முனையில் கொண்டு வச்சிருக்கு. எனக்கு எந்த வித வசதியும் இல்லை. மகள் கோமாவில் இருக்கிறார். இப்போ 2 நாளாக தான் கண் முழிச்சண்டவங்க, கதை பேச்சு ஒன்றுமில்லை. வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜிகந்த பெர்னாண்டோ வடக்கு மாகாண ஆளுநருடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினமிரவு விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு தேவைப்பாடுகள் இன்னமும் அதிகமாக காணப்படுவதாக மாகாண ஆளுநர் ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜிகந்த பெர்னாண்டோவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் உள்ள கிராமங்களை இணைக்கும் வீதிகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளமையை குறிப்பிட்ட அவர் அவற்றை துரிதமாக புனரமைத்து மக்களின் போக்குவரத்தை இலக்குப்படுத்த வழமையான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக விசேட நிதி தேவைப்பாடுகள் உள்ளமையை ஆழமாக வலியுறுத்தினார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான போக்குவரத்து நேரத்தை குறைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அதிவேக பாதைகளுக்கு மேலதிகமாக போக்குவரத்து நேரத்தை குறைப்பதற்கான ஏனைய மாற்றுத் திட்டங்கள் குறித்தும் பிரதியமைச்சரும் ஆளுநரும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இலங்கையின் கடத்தொழில் துறையை நவீனமயப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து நோர்வே அரசாங்கத்தின் வர்த்தக, கைத்தொழில் மற்றும் கடத்தொழில் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். நோர்வே நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது.
இலங்கையில் மீன்பிடி கலன்களை கண்காணிக்கவும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை தடுக்கவும் பயன்படும் உயர்மட்ட செயற்கைக்கோள் தரவுகளை தொடர்ந்தும் இலவசமாக வழங்குவதற்கு நோர்வே அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கும் ப்ளூஜெஸ்டின் திட்டத்தின் தலைவர் குன்னார் டேவிக்குடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்துவதற்காக கடற்றொழில் அமைச்சர் மற்றும் திணைக்கள அதிகாரிகளுக்கு தொடர்ந்தும் விசேட பயிற்சி திட்டங்களை வழங்குவதற்கு நோர்வே தரப்பு இணக்கம் தெரிவித்துள்ளதாக சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குளோபல் ஆக்ஷன் நெட்வொர்க்கின் தலைவர் அனிதா ஜூதேகம் இவர்ஷனுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கடல் உற்பத்திகளின் ஊட்டச்சத்து தரத்தை உயர்த்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. உலகத்தரம் வாய்ந்த போர்ட் நட்ரின் அண்ட் காம்போசிஷன் குரூப்பில் இணைவதற்கான இலங்கைக்கு உத்தியோகபூர்வ அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட 3 கோடிக்கு அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் விமான நிலையம் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த நபருடன் வருகை தந்த ஏனைய பயணிகள் தமது பொதிகளை அங்கங்கே கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சமூகத்தில் சீர்கேடான தவறான நடைமுறைகளுக்கு சிகை அலங்கார உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்களானால் எதிர்காலத்தில் அவ்வாறான அனைத்து சிகை அலங்கார நிலையங்களும் மூடப்படும் என மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் வினோராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு முறையற்ற விதத்தில் சிகை அலங்காரம் மேற்கொண்ட 2 சிகை அலங்கார நிலையங்கள் நேற்றைய தினம் மூடப்பட்டதை தொடர்ந்து இவர் இதனை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் 2 சிகை அலங்கார நிலையங்கள் இழுத்து மூடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு நேர்த்தியான முறையில் முடிவெட்டாத நிலையில் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் மே வினோஜ்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கடுமையாக எச்சரித்ததுடன் 2 சிகை அலங்கார நிலையங்களும் இழுத்து மூடப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள் மற்றும் பெற்றோர்கள் பிரதேச சபை தவிசாளரிடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக பொது சுகாதார பரிசோதகரூடாக இந்த திடீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு முறையற்ற விதத்தில் முடிவெட்டப்படுவதாகவும் தமக்கு 4 பாடசாலைகளினால் எழுத்து மூலம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் குறித்த கோரிக்கைகளுக்கு அமைய தாம் நேரில் சென்று அந்த சிகை அலங்கார நிலையங்களை இழுத்து மூடியுள்ளதாகவும் தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சமூகத்தில் சீர்கேடான தவறான நடைமுறைகளுக்கு சிகை அலங்கார உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்களே ஆனால் எதிர்காலத்தில் அவ்வாறான அனைத்து சிகை அலங்கார நிலையங்களும் மூடப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் நிலவரம் பலத்த எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சியின் நிறங்கள் பூசப்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டுள்ளமைக்கு கண்டனம் தெரிவித்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உயிருள்ள பறவைகள் மீது இவ்வாறு சாயம் பூசுவது கடும் கண்டனத்திற்குரியது என விலங்கு நல அமைப்பான பீட்டா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. புறாக்கள் மீது சாயம் பூசுவது அவற்றின் இறக்கைகள் மற்றும் தோலில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் இதுபோன்ற செயல்கள் விலங்கு சித்திரவதை சட்டத்தின் கீழ் வரும் என்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இதுகுறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயற்பாடுகளை தவிர்க்க அக்கட்சி முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் மீதான போரில் இருந்து தப்பியோடி தமது மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வழியை தேடுவதாக ஈரான் இன்று சாடியுள்ளது. பாகிஸ்தானிய அனுசரணை மூலம் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக இன்று அமெரிக்கா குழு பாகிஸ்தானுக்கு புறப்பட்ட நிலையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையும் ஈரானிய ராணுவமும் மாறி மாறி 2 தரப்புடன் தொடர்புடைய கப்பல்களை கைப்பற்றி வரும் நிலையில் சீனாவை தளமாக கொண்ட ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கும் ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் சுமார் 40 கப்பல் நிறுவனங்கள் எண்ணெய் தாங்கிகளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை நேற்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போரிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகவும் தனது மானத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் அமெரிக்கா ஒரு வழியை தேடுவதாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர்
பேச்சாளர் என்று தெரிவித்துள்ளார். ஈரானிய ராணுவ சக்தி இப்போது ஒரு மேலாதிக்க சக்தியாக உள்ளதால் அமெரிக்கா தான் சிக்கியுள்ள போரின் சக்தியிலிருந்து வெளியேற ஒரு வழியை தேடுவதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஈரானிய பேச்சுக்களுக்காக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்றிரவு பாகிஸ்தானிற்கு சென்ற நிலையில் இன்று அமெரிக்க குழு துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸை தவிர்த்து பாகிஸ்தான் செல்கிறது. எனினும் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறாது என்று இன்று அறிவித்துள்ள ஈரான் இதற்கு பதிலாக தூதுக்குழுக்களுக்கு இடையே பாகிஸ்தான் அதிகாரிகள் செய்தியை பரிமாறிக் கொள்வார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் உருவாகவுள்ள கைத்தொழில் வலயம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ள ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர். திரைசேரி நிதி மோசடி விவகாரம் 37 பிரதான நிறுவனங்களை இணைத்து விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு. யாழ் வல்வடித்துறையில் அவதானத்தை பெற்றுள்ள மின்னொளி அலங்காரம். பாயும் புலிகளின் உருவங்கள். விஜய்க்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா கண்டனம். நிறங்கள் பூசப்பட்ட புறாக்கள் பறக்க விடப்பட்ட நிலையில் நடவடிக்கை. போரிலிருந்து தப்பியோடும் அமெரிக்கா ஈரான் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.